செய்தி வெளியீடு எண் 229 நாள் 15/6/2026. செய்தி வெளியீடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 அன்று விரிவாக்கம் செய்யப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வு கூட்டத்திற்கு பின் அறிவிப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று 15/6/2026 தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள், குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை ஆகிய துறைகளின் மூலம் குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோரது நலனிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் இல்லங்கள், பல்வேறு திட்டங்கள், சமூக சட்டங்கள், சத்துணவு மையங்கள் மற்றும் குழந்தைகள் மையங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. வெற்றி தமிழகம் தொலைநோக்கு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள துறை சார்பாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதற்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. மேலும் பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மைய ஒன் ஸ்டாப் சென்டர் செயல்பாடுகள், தத்தெடுக்கும் மையங்கள், மகளிர், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் ஆகியோருக்காக செயல்படுத்தப்படும் உதவி எண்கள், குழந்தைகளுக்கான காலை மற்றும் மதிய உணவு திட்டம், அங்கன்வாடி மைய செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை தொடர்புடைய பயனாளர்களான குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மூத்த குடிமக்களிடம் தடையின்றி மற்றும் துரிதமாக கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும், குழந்தைகள் பாதுகாப்பு குறித்தும், போதைப்பொருள் பழக்கத்திற்கு உள்ளாகாதபடி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும், மேற்படி பழக்கத்திற்கு ஆளான குழந்தைகளை மீட்டு அவர்களுக்கு உரிய மறுவாழ்வு அளித்திட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். மேலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு விரிவாக்கம் செய்திட ஏதுவாக தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி இத்திட்டத்தினை முதற்கட்டமாக தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துறை அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த ஆய்வு கூட்டத்தில் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கு. ஜெகதீஸ்வரி, தலைமைச் செயலாளர் முனைவர் மு. சாய்குமார், இ.ஆ.ப. நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திரு எம்.ஏ. சித்திக், இ.ஆ.ப. சமூக நலன் மற்றும்
மகளிர் உரிமைத்துறை செயலாளர் திருமதி ம பல்லவி பல்தேவ். இ.ஆ.ப. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இயக்குனர் முழு கூடுதல் பொறுப்பு திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ். இ.ஆ.ப. சமூக நலத்துறை இயக்குனர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார். இ.ஆ.ப. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கூடுதல் செயலாளர் திருமதி ச வளர்மதி. இ.ஆ.ப. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் இயக்குனர் மற்றும் குழும இயக்குனர் திருமதி ஐ சா மெர்சி ரம்யா. இ.ஆ.ப. மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.